வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரில் நெடில் அதனோட அர்த்தம் எப்படி மாறும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. மலை, மாலை இதுக்கேற்ற மாதிரியான பொருள் உள்ள குரில் நெடில் என்னங்க கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுக்கணும். மழை, வெள்ளம், தொடுதல், விடுதல், சிகரம். மலைனா சிகரம், மாலைனா பொழுது, அது ஒரு பொழுது, சிறு பொழுது. விலங்கு, ஓவியம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சிகரம், மாலைனா சிறு பொழுது. ஸோ குரில் நெடில் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் கரெக்டாக பொருந்துதான் பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இங்கே மலைனா சிகரம், மாலைனா ஒரு சிறு பொழுது. குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. அழி, ஆழி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அழித்தல். அழினா அழித்தல், ஆழினா வீரம் கிடையாது. வயல், கடல் இல்லை, கடல் கரெக்டு. அழினா வயல் இல்லை. அடுத்து நெருப்பு, பறவை கொடுத்துருக்காங்க. அடுத்து அழித்தல், கடல். அழினா அழித்தல், ஆழினா கடல். ஸோ ஃபோர்த் ஒன் தான், அது டி தான் கரெக்ட். அடுத்து குரில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. களம், காலம், சுழல், சூழல், புகழ், திகழ், வளம், வாழ்வு. ஸோ இதில் எல்லாமே குரில் நெடில் கரெக்டாக இருக்குது. சி மட்டும் தவறாக இருக்குது. புகழ், திகழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி தான் தவறான இணை. அடுத்து குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. பாரி, பரி. ஓகே, பாரினா என்னன்னு பார்க்கலாம். தலைவன், கழுதை. பாரினா தலைவன் வராது, அது ஒரு வள்ளல். 7 பேர் வள்ளல் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் பாரி. ஸோ வீரன், பறித்துக்கொள், வள்ளல், குதிரை கரெக்ட். பரினா குதிரைன்ற மீனிங் இருக்குது. பாரினா 7 வள்ளல்களில் ஒருத்தர். மாறி, குதிரை. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். சரியான விடையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வள்ளல், குதிரை. அடுத்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது சிலை, சீலை. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலை, சீலைக்கு நம்ம கரெக்டான பொருள் கொண்ட இணை தேர்ந்தெடுக்கணும். ஓவியம், வண்ணம் கிடையாது. இறைவன் திருவுருவம். சிலைனா அதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்து துணி கொடுத்துருக்காங்க. சீலைனா துணின்ற ஒரு மீனிங் இருக்குது. ஸோ ஐ திங்க் இது தான் சரியாக இருக்கும். மணல், குன்று, மறை, வேதம். ஆன்சர் பி தான். அடுத்து குரில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு, வீடு. விடுனா என்னென்னா விட்டுறது, வீடுனா நம்ம வீடு இருக்கு இல்லையா, அந்த மீனிங்குள் உள்ள ஒரு இணையை நம்ம எடுக்கணும். விடுனா தங்குமிடம், விட்டு விடுதல். இது தவறாக கொடுத்துருக்காங்க. விடுனா விட்டு விடுதல், வீடுனா தங்குமிடம். இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து விட்டு விடுதல், தவிர்த்து விடுதல். தங்குமிடம், தாங்குமிடம். ஆன்சர் பி தான் சரி. அடுத்து குரில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அரு, ஆறு. அரு, ஆறுனா மீனிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம இப்போ தேர்ந்தெடுக்கணும். அறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுனா நம்ம ஓடுற தண்ணி இருக்கிறது இல்லையா, அதுதான். ஸோ அப்போ நதி ஒரு எண்ணு. வெட்டுதல், அறுத்தல். வெட்டுதல் நதி, அறுத்தல் கட்டுதல். ஆக்சுவலி இங்கே ஆறுன்றது ஒரு நம்பரை கூட குடிக்கலாம், ஒரு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே அருன்றது நதின்றது தவறான இணையாக இருக்குது. அப்போ அருனா வெட்டுதல், ஆறுனா நதி. அப்போ சி தான் கரெக்ட். அடுத்து கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. விடு, வீடு, சுடு, சூடு, மடு, மாடு, அடு, ஆடு. இதில் கரெக்டான இடம் கரெக்டான பொருள் உள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான். மடுவில் மாடு குளித்தது.
மடுவில் மாடு குளித்தது. மடுனா குட்டைன்னு சொல்லுவாங்க. மடுனா குட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா கிராமங்களில், அங்கே போய் மாட்டை குளிப்பாட்டி ஓடுவாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அந்த இடத்துல, அதுதான் மடு. அடுத்து குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறை ஈகை, படம் பார்த்தல், உடல் ஊன், சிறகு வளர்த்தல். இது நல்லா தெரியுது, டி தான் தவறான இணை, தவறான ஆன்சர். ஏன்னா இங்கே இ ப பா உ இதுக்கு மட்டும் சி தான் வந்திருக்கணும், வளர்த்தல்னு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து டி தான் தவறான இணை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான மீனிங்ஸ் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் வந்து குரில் நெடிலில் கேட்பாங்க. நாங்களும் அதே போல் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், வேறு மாதிரியான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.